கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் பிரகாரம் இதுவரை 10 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சிலரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் தேவை ஏற்படின் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அந்த போலீஸ் உயரதிகாரி மேலும் கூறினார். கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற போது அபிவிருத்தி குழுவின் தலைவரான பிரதி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், அவரது மகனான மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஆர் ராஜாராம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் எம் ரமேஷ் ஆகியோரிடையே வாக்குவாதம் இடம்பெற்றது. இதனையடுத்து பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலையில் பிரதி அமைச்சர் அதனை காலவரையறையின்றி ஒத்திவைத்தார். அதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் பிரதி அமைச்சரின் செயலாளர் மீது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரதி அமைச்சர் தரப்பிலும் மத்திய மாகாண சபை உறுப்பினர் எம் ரமேஷ் சார்பிலும் கொத்மலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை தன்னையும் தனது மகனான மாகாண சபை உறுப்பினர் ராஜாராமையும் இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலிலேயே தமது செயலாளர் காயமடைந்ததாக பிரதியமைச்சர் ஆர் ராதாகிருஷ்ணன் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்த 2 முறைப்பாடுகள் தொடர்பிலும் கொத்மலை போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.